கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 10வது வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆண்டவர் அவருடைய கரத்தை நான் குறுகி போகவில்லை, என்ற கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கரத்தை வெளிப்படுத்தினார். அப்போ என்ன நடந்தது? காடைகள் கோடியாய் வந்து விழுந்தது. கோடிக்கணக்கான காடைகள் வந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் அவருடைய கரம் வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அவர் கரம் வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிராளிகளை அழிக்கும்படியாய் அவர் கரம் வெளிப்பட்டது. நமக்கும் அதே போல நம்மை விடுவிக்கும்படியாய், கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் அவருடைய கரம் வெளிப்படும். அதே போல நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அவருடைய கரம் நமக்கு வெளிப்படும். அது மாத்திரமல்ல, நமக்கு எதிராக ஆட்கள் வரும் பொழுது அவளை அழிக்கும்படியாய், ஒருவேளை நாமே அவருக்கு பிரியமான மக்களாக இல்லாவிட்டால் நம்மையே அழிக்கும்படி அவருடைய கரத்தை வெளிப்படுத்தி விடுவார். அவருடைய பரிசுத்த புயம் என்ன செய்யும்? வெளிப்படும். ஆகவே விதமாக தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விடுவிக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் வெளிப்படுகிற கரமாக இருக்கிறது. வேதத்தில் பல சந்தர்ப்பங்களிலே தேவன் எவ்விதமாய் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தினார் என்கிறதையெல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம். குறிப்பாய் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்விதமாக அவர்கள் விரும்பினதான அந்த இறைச்சி வேண்டும் என்று கேட்ட அவர்களுக்கு ஆண்டவர் இறைச்சி என்ன செய்தார்? கொடுத்தார். திரளாய் காடைகளை வருஷிக்க பண்ணி அவர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தினார். இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? எப்படி அது நடக்கும்? மோசை கூட நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. நம்ப முடியாத விஷயந்தான். ஆனால் என்னுடைய கை குறுகி போகவில்லை. என்னுடைய கையினாலே இது நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். இதோ என் கையை நீட்டுறேன் அப்படின்னா என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறேன். புயத்தை வெளிப்படுத்துதல் என்றால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துதல். அப்படி நடக்கிற சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் புத்தி கெட்டாத ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆகவே தேவனுடைய வல்லமை புயம் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வருடத்தில் வெளிப்படும் என்பதை விசுவாசித்து கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உம்முடைய வல்லமையை, உம்முடைய பரிசுத்த புயம் வெளிப்பட போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருந்த காரியங்களெல்லாம் நீ நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வெற்றியடையாத காரியங்களாக நீ வெற்றியடைய செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எதிராக இருக்கிற மக்களெல்லாம் நீர் முறியடிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்தை விசுவாசித்து நாம் அவருடைய பரிசுத்த புயம் பெரிய காரியங்களை செய்யும் என்று எதிர்பார்த்து இந்த வருஷத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். அவ்விதமாய் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தம்முடைய பரிசுத்த புயத்தின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தினாலே கர்த்தர் பெரிய அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது 59வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:1 நம்ம படிக்கிறோம். 59வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது அக்கிரமங்கள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், யாருடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்கிறதோ, பாவங்கள் இருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தின் வல்லமை என்ன செய்ய மாட்டார்? வெளிப்படுத்த மாட்டார்.
ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தின் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்கக்கூடாது. இப்போ பாவம் அதாவது சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆகவே பரிசுத்தம் அடையும்படி எந்த ஒரு நபர் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளும் பொழுது, அதைத்தான் நாம் அன்றைக்கு பார்த்தோம். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு இறைச்சி சாப்பிடுவீர்கள். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன செய்வீர்கள்? இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நிபந்தனை. அவர் புயம் குறுகி போகவில்லை, அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் அது தொடர்ந்து செயலாற்ற முடியும். அவருடைய கரம் மகத்துவமான கரமாக இருக்கிறது, வல்லமையான கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்தம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களோடு நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது செய்ய வேண்டியது என்ன? வேதத்தில் நீங்கள் அந்த 59வது அதிகாரத்தில் உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் தான் தடை செய்கிறது என்று ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னவர். அதற்கு முன்னாலே உள்ள அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 58வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 13ஆம் வசனம் வரையிலையும் படிக்கிற சமயத்தில் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே நாம் வாசிக்க முடியும். உபவாசித்து தேவ சமூகத்தில் நாம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது சரியாக சொல்லப்போனால் நாம் பாவத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டாம். அதுதான் 1ஆம் வசனம் சொல்கிறது. 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை என்ன செய் தெரிவி. யார்கிட்ட சொல்கிறாரு? ஏசாயாவிட்ட சொல்கிறார். இப்போ தீர்க்க தரிசியை கொண்டு அல்லாவிட்டால் ஆண்டவர், அதாவது தீர்க்க தரிசனம்னு சொன்னால் என்ன? தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அக்கிரமங்களையும் பாவங்களையும் தெரிவிப்பது தீர்க்க தரிசனம். தாவீது பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்க தரிசி போய் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆண்டவர் அவர் அப்படி ஆசீர்வதிப்பார் இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசி, இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்துட்டு கிடைச்ச காணிக்கை வாங்கிட்டு போகலை. காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல தீர்க்கதரிசிகள். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் என்ன? அவங்க பாவத்தை குறித்து கண்டித்து என்ன செய்ய வேணும்? பேச வேண்டும். உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான ஒரு ஊழியக்காரன் என்ன செய்வான்? பாவத்தை தெரிவிப்பான். சபையில் எழும்பி நிற்கிற சமயத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனாக இருந்தால் அவன் எழும்பின அவன் வாயில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வான் என்றால் ஜனங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிப்பார். ஒவ்வொருவரும் பாவ உணர அடைவார். இன்றைக்கு ஆண்டவரோட பேசினார் அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றி பேசினார்? தினந்தோறும் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவது, பலப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது இது அவசியமாக இருந்தாலும் அதோடு கூட ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. பாவத்தை தெரிவிக்க வேண்டும், அக்கிரமங்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு செலிப்ரேஷனாக இன்றைக்கு சபை ஆராதனைகள் மாறிவிட்டது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற சமயத்தில் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள், ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை, கூட்டம் சேரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற வார்த்தை, ஜனங்கள் ஹார்ட் ஆகக்கூடாது, ஜனங்கள் புண்படக்கூடாது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி வார்த்தை, நல்ல வார்த்தை அப்படின்னு நினைத்து அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஜனங்கள் வந்து சந்தோஷப்பட்டு போகிற மாதிரி உற்சாகமான ஒரு நேரம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம், நல்ல ப்ரோக்ராம்ஸ், நல்ல ஒரு சொற்பொழிவு, அது நல்ல விதமான வார்த்தைகள் இருக்கும், கேட்குறதுக்கு இன்பமாக இருக்கும், கேட்குற நம்ம ருசிகரமாக இருக்கும். ஆனால் யாருடைய உள்ளத்திலும் குத்தப்பட வாய்ப்பில்லை. பேதுரு பிரசங்கம் பண்ணால் முதல் நாளில் சபையில் பண்ணப்பட்ட பிரசங்கத்தில்
அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஜனங்கள் மத்தியில் அவர்கள் செய்த தவறை உணர்த்துகிறார், பேதுரு உணர்த்துகிறார். நீங்கள் பாவம் செய்தீர்கள், நீங்கள் தவறு செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள் என்று பேதுரு பிரசங்கத்தில் அவன் எடுத்து சொன்னதான சமயத்தில் அந்த ஜனங்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சத்தியத்தை அவன் தெளிவாய் பேசினான். சத்தியத்தை, ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்பு அவன் பாவத்தை குறித்து பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சபையில் வர்ற சமயத்தில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, சபையில் பண்ணப்படுற பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் அவர் பேசுகிறார், நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார். ஒரு சபைக்கு வந்த அந்த சபையில் ஒரு மனுஷன் பாவம் உணர்த்தப்படவில்லை என்றால் நிச்சயமாக அந்த சபை பிரயோஜனமே படாது. அந்த சபையில் இருக்கிற மக்கள் பரலோகத்துக்கே போக முடியாது. ஆகவே சபையில் ஒரு பிரதானமாய் செய்கிற வேலை என்னவென்று சொன்னால், அந்த சபையின் ஊழியக்காரன் மூலமாய் பாவம் கடிந்து கொள்ளப்பட வேண்டும், அக்கிரமம் கடிந்து கொள்ளப்பட வேண்டும், நீதி என்ன, நியாயம் என்ன என்பதை குறித்து தெளிவாய் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகினால தேவ சபையில் பிரசங்கம் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் கேட்க வேண்டும். பிரசங்க நேரத்தில் வேதத்தை நாம் திறந்து வைத்து குறிப்புகளை எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசணும். அதனால தான் வேதத்தில் தாவீது சொல்கிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும்? நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். மறைவான குற்றங்கள், முதலாவது பிழைகள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா பிழை, மிஸ்டேக்ஸ். அந்த பிழைகளும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாது, சில காரியங்கள் நமக்கு தெரியாதவைகள், துணிந்து செய்கிறது நமக்கு தெரியும். பிழைகளையும் நம்ம மற்ற ஆட்கள் சொல்லி தந்தால் நமக்கு புரியும். வீட்டில் உள்ள பிழைகளை, பிள்ளைகள் செய்கிற பிழைகளை பெற்றோர் திருத்த வேண்டும். அதான் கரெக்ஷன் பண்ணுறது. மனைவி செய்கிறதான பிழைகள் இருக்கும், அதை கணவன் திருத்தலாம். அந்த மாதிரி கணவன் செய்கிற சில பிழைகளும் இருக்கும், அதை என்ன செய்யலாம்? மனைவியும் சொல்லி கரெக்ட் பண்ணலாம். அதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்ட் பண்ணலாம். ஒருவரை ஒருவர் திருத்துவதற்கு குடும்பத்தில் அதிகாரம் உண்டு. ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோர் செய்கிற தவறை பார்த்து அவங்களையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் ஒன்றுன்னு சொல்லிட்டு போய் சட்டையை பிடிச்சி நீங்கள் இந்த தப்பு பண்ணுற திருத்தணும்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா தவறுகளை சொல்வது தவறல்ல, அதை சொல்ல வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யணும்? சொல்லணும். உதாரணத்திற்கு தாவீது பாவமே செய்தான், பிழை அல்ல, கரெக்ஷன் பண்ணுவதற்கு அல்ல, பாவமே செய்தான். ஆனால் அதை போய் சொல்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனுக்கு சொன்னான். எப்படி சொன்னான்? 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஏழை ஒருவன் வீட்டில். ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டில் நிறைய ஆடுகள் இருந்தது, ஆட்டுக்குட்டிகள் இருந்தது. ஆனால் அவன் வீட்டில் விருந்து ஆள் வந்தபோது ஏழை மனுஷன் ஒருவன் அவன் வீட்டில் செல்லமாய் வளர்த்தான், அவன் மடியில் வளர்த்தான். அப்படிப்பட்ட ஒரே ஆடு இருந்தது. அந்த ஆட்டை பிடித்து என்ன செய்தான்? விருந்தினருக்கு சாப்பாடு போட்டான், அவனுக்கு விருந்து கொடுத்தான் என்று சொன்ன உடனே தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் கொலை செய்யப்பட வேண்டாம். யார்? அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இவனுக்கு விருந்து போட்டானே, அதை கேட்டோடனே இவனுக்கு என்ன சூரன் அப்படி மேலே ஏறிச்சு, கோவம் வந்துச்சு. அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னான். இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம். நம்மக்கிட்ட 1000 இருக்கும், ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அடுத்தவர்களுடைய பாவம், அடுத்தவருடைய தவறுகள் நமக்கு பளிச்சுன்னு என்ன செய்யும்? கண்ணில் தெரியும். அது கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? ஸ்ட்ரைட்டாகவே அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் உயிரோடவே வைக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி இவங்க ஸ்ட்ரைட்டாக ரொம்ப தூக்கு தண்டனையே கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவார்கள். இந்த மன்னிப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதான் சொல்கிறேன், தாவீது ஒரு பெரிய அரசன்,
அரசனிடத்து தீர்க்கதரிசி போய் பேசலாம், ஆனால் பேசுவதற்கும் ஒரு முறை இருக்கிறது. கரெக்ஷன் பண்ணுகிறேன் என்கிற பெயரில் நாம் யாரிடத்தில் எப்படி கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த விதமாக என்ன செய்யணும், நம்ம தவற குறைய எடுத்து பக்குவமாய் சொல்ல வேண்டாம். கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்துவோமா. மனைவிகிட்ட சொன்னாலும் அதை பக்குவமாக சொன்னால் மனைவி கேட்கத்தான் செய்வா. நீங்கள் சொல்கிறது விதத்தில் இருக்குது, நம்ம சொல்கிற விதத்தில் இருக்குது. புருஷங்கிட்ட சொன்னாலும் கேட்பார், மரியாதையாக பேசணும், அதுவும் கொஞ்சம் அன்பாக சொல்லி திருத்தம். பிள்ளைங்கள்ட்டையும் அப்படித்தான், திருத்துவதற்கும் அன்பு தேவை. ஆமென். அன்பாக சில சமயம் திருத்த வேண்டும். சில சமயத்தில் கடிந்து கொண்டு திருத்தலாம். ஒரு முறை சொன்னோம், 2 முறை சொன்னோம், அதுக்கு பிறகு சில இடங்கள் சில நபர்களை கடிந்து கொள்வது தவறு அல்ல. ஆகவே பிழைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த பிழைகளை என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதாவது அநேகர் அநாகரிகமாய் நடந்து கொள்வார்கள், அநாகரிகமாய் பேசுவார்கள். இப்படி பல விதங்களில் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சில சரியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள் சொல்லலாம். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நமக்கு ஒரு திருத்தம் வேணும், நம்ம திருத்தி கொள்ள வேண்டியது அவசியம். சபைக்கு வரும் பொழுது நம்ம பல ஆட்களை பார்க்குறோம். சபையில் வர்ற ஆட்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கிற மக்களுக்கு நாகரிகம் வளர்வதுக்கு காரணம் என்ன? பல கலாச்சாரத்தில் இருந்து இங்கே வருகிற மக்கள் இங்கே வருகிற சமயத்தில் நாம் ஒன்றாய் கூடி பழக வேண்டும், ஒன்றாய் கூடி பழக வேண்டும். நம்ம விதமாக பழகிற சமயத்தில் அதாவது ஒருவரை ஒருவர் பார்த்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், கெட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து சபையில் வரும்போது ஒரு நபர் அவன் சரியா இல்லை என்றால் அந்த சரியில்லாத காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது, நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய பிழைகளை உணர வேண்டும், நம்முடைய தவறுகளை என்ன செய்யணும், உணர வேண்டியது அவசியம். திரும்ப திரும்ப பிரசங்கத்தை கேட்குறோம், பிரசங்கம் திரும்ப 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 கேட்கறதுனால சபைக்கு வர்றதான ஆட்களுக்கு தான் அந்த உணர்வு போய்விடுகிறது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், என் ஜனமோ அறிவும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் இருக்கிறது. உணர்வு என்று சொன்னால் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவர்கள் உள்ளத்தில் குத்தப்படுவது கிடையாது. ஏனோ தானோன்னு உட்கார்ந்துருப்போம். ஆண்டவனோட பேசினார் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு இல்லாமல் போனது காரணம் என்னன்னா, மனசாட்சியில் அவர்கள் இப்பொழுது மரத்து போன மக்களாக இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வர்ற சமயத்தில் நாம் உணர்த்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அந்த வார்த்தையை நம்ம கேட்டு உணரணும். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால நமக்கு உணர்வு வராமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொன்னேன். மனசாட்சி என்ன ஆயிருக்குது, அது மரத்து போனது. அந்த நிலைமையில் யாராவது இருக்கிறீங்களா? காலப்போக்கில் அந்த நிலைமை விசுவாசிக்கு வரும், வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் மன கடினோன் பேர். விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான், அந்த விதை எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்தது. கற்பாறை போல சிலருடைய உள்ளம் இருக்கிறது, கடினப்பட்டு போன உள்ளம். எப்படி கடினப்பட்டு போயிடுச்சு? என்னெல்லாம் தான் கேட்டு வசனம் தானே, பிரசங்கம் தானே அப்படிங்கிற ஒரு அசட்டைத்தனம். இவர் என்னைக்கும் பேசுறது தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அலட்சியம், ஒரு அசட்டையாக வசனத்தை கேட்பது. இந்த நிலைமையில் இருக்கிற ஆட்கள் தான் பாறை உள்ளம், கடினமான உள்ளம் உள்ளவர்கள். இந்த கடினமான உள்ளம் உள்ளதான ஜனங்கள் மத்தியில் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அவர்கள் பலன் கொடுப்பதில்லை. சில விதைகள் 1 30 60 100 பலன் கொடுத்தது. ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், நான் வசனத்தை கேட்டு பலன் கொடுக்கிறேனா? இந்த சபையில் நான் ஒரு பலன் கொடுக்கிற விசுவாசியா? பரிசுத்தம் என்பதுதான் பலன். நான் பரிசுத்தம் அடைந்து வருகிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் நான் வசனத்தை கேட்டதுனா என்ன நான் மாற்றம் அடைந்திருக்கிறேனா? கனிகள் என்னிடத்தில் வெளிப்படுகிறதா? சுபாவ மாற்றம் அடைந்திருக்கிறதா? அந்த கேள்வியை கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ளேருந்தே உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லை,
1 வருஷமா நான் அந்த சபைக்கு வர்றேன், ஆனால் எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. நான் இன்னும் குடிய விடலை, நான் இன்னும் சிகரெட்டை விடலை, நான் இன்னும் கோபத்தை விடலை, நான் இன்னும் எரிச்சலை விடலை, நான் இன்னும் ஆட்கள் மேலே பகை உள்ளவனாகத்தான் இருக்கிறேன், நான் இன்னும் விரோதம் உள்ளத்தை வைத்திருக்கிறேன், எனக்குள்ள இச்சை இருக்கிறது, எனக்குள்ள அநியாயம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, அநீதிகள் இருக்கிறது, இவைகள் ஒன்றும் போகவில்லை. ஆனால் சபைக்கு நான் வர்றேன், பிரசங்கத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்வார், பலன் கூடாத மரம் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியில் போடப்படும். எந்த ஒரு மரம் பலன் கொடுக்கவில்லையோ அந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கனி கூடாத மரமெல்லாம். யோவான் ஸ்நாபகனுடைய பிரசங்கத்தில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியில் போடும். கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அதைத்தான் நீங்கள் இந்த 52வது அதிகாரத்தில் பார்க்கிற சமயத்தில் 52ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்தமும் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. யாரால தூஷிக்கப்படுகிறது? அவருடைய ஜனங்கள் நிமித்தமாக, விசுவாசிகள் நிமித்தமாக, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. கிறிஸ்தவன் சொல்றான் அவனுக்குள்ள அன்பில்லையே, கிறிஸ்தவன் என்று சொல்றான் அவனுக்குள்ளால ஒரு நல்ல ஒரு பொறுமையான ஒரு சுபாவம் இல்லையே, சாந்தம் இல்லையே. இப்படி நம்மிடத்தில் இருக்கிறதான காரியங்களை, தவறுகளை மக்கள் என்ன செய்கிறான்னால் கவனிக்கிறதான வேளையில் அவன் இடறி போகிறத பார்க்குறான். நம்ம பலன் கொடுக்கிற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். அப்படின்னு இல்லைன்னா என்ன செய்வாராம்? இப்படியே நம்ம இருந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அந்த உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறது நோக்கம் என்னன்னா பலன் கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு பலன் கொடுக்கணும், சபைக்கு பலன் கொடுக்கணும், நாட்டுக்கும் பலன் கொடுக்கணும். பலன் கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினிலே போடுவேன். இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? கனியை தேடி வந்தார் இயேசு. கனியை தேடி வந்த பொழுது கனியை காணவில்லை. தோட்டக்காரனை பார்த்து எஜமான் சொல்றான், அதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்க வேண்டும். உடனே தோட்டக்காரன் சொல்றான், இல்லை எஜமானனே, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். போன வருஷம் ஏதாவது கனி கொடுத்தீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் நமக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்ததா? ஆகவே இந்த வருஷத்தில் யாவது நம்ம கனி கொடுக்கும்படி தீர்மானிப்போமாக. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிற ஆட்கள் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். வசனம் நம்ம மாற்ற வேண்டும், தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்ற வேண்டும், பிரசங்கம் நம்ம மாற்ற வேண்டியது அவசியம். இந்த வருஷத்தில் அதுதான் ஒரு பெரிய லட்சியமாக வைத்து நாம் செயல்பட வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றது தானாக வருவாங்க. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு என்ன செய்வீர்கள்? இறைச்சி சாப்பிடுவீங்க. கோடிக்கணக்கா காடைகள் வந்து என்ன செய்தது? கடல்லேருந்து ஒரு காற்று அடித்த உடனே கோடிக்கணக்கான காடைகள் வந்து விழுந்தது. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான காடைகள் குவியல் குவியலாக சேர்த்து வைக்கும்படியாக இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்கள் நம்மெல்லாம் நல்ல கனி கொடுக்குற ஆட்களை மாறிட்டோம்னு வச்சுக்கிங்க, பலன் கொடுக்குற மக்களாக மாறிவிட்டோம், நல்ல மாற்றம் பெற்ற விசுவாசிகளாய் மாறிவிட்டோம்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவன் தானாக நமக்கு பின்னால் சபைக்கு வர ஆரம்பிச்சிருவான். நம்ம வாழ்க்கையிலே மாற்றம் பெற்று விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால் உலகம் நம்ம பார்த்து பயப்படும். எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்கிறீர்கள்? நம்ம ஒரு விசுவாசிங்கிற நிலைமையில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கிட்ட தூய்மை இருக்குது, நல்ல காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகம் பயப்படும். அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை, நேர்மையாக இருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறான்னா அவங்க நிற்கிறதுக்கே கொஞ்சம் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எதன் மூலமாக தருவார்? வசனத்தின் மூலமாக தான் தருவார். பிரசங்கத்தை நம்ம கேட்கறது மூலமாகத்தான் தேவன் நமக்கு தருவார். மரத்து போன ஒரு நிலைமையில்
விரக்தி அடைந்த ஒரு நிலைமையில் இத்தனை வருஷமும் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு செய்வோம். இனி நான் சோர்ந்து போனவனாக, விரக்தி அடைந்தவனாக, ஏதோ சபைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வராமல் இன்று முதல் நான் எழும்புவேன். வாசித்து பாருங்க 52வது அந்த அதிகாரத்தில் முதல் வசனம், எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமை என்ன செய், தரித்துக்கொள், எழும்பு என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியே என்ன செய்திருக்கிறேன், சோர்ந்து போனவனாய் உட்கார்ந்திருக்கிறாய். நீ அவ்விதமாய் நீ அடிமைப்பட்டவனாய் உட்கார்ந்திருக்கிற, சிறைப்பட்டவனாய் உட்கார்ந்திருக்கிறாய், கட்டப்பட்டவனாய் உட்கார்ந்திருக்கிறாய். அந்த நிலைமையிலிருந்து நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் நீ எழும்பக்கூடிய நாளாக இருக்கட்டும், நாம் எழும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் எழும்புவேன். இவ்வளவு நாள் நான் ஏனோ தானோ என்று நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன். ஆனால் இன்று முதல் நான் எழும்ப தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் நான் சரியாக எந்த காரியத்தை எல்லாம் நான் செயல்படாமல் இருந்தனோ, எந்த காரியத்தில் எல்லாம் நான் தோல்வி அடைந்தவனாக இருந்தனோ, எந்த காரியத்தையெல்லாம் நான் விட்டுவிட்டேனோ அதையெல்லாம் செய்யும்படியாய் நான் துவங்குகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தீர்மானத்தோடு நாம் எழும்பி செயல்படுவோம் என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனுடைய வாழ்க்கையில் என் பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தி நான் காண்பிப்பேன். அப்பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண்பார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எழும்புற சமயத்தில் பூமியின் ஜனங்கள் என்ன செய்வார்களா, ரட்சிப்பை காணும்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துமார். பூமியின் ஜனங்களெல்லாம் ரட்சிப்பை, தேசம் எல்லாம் காணுதோ காணலையோ, உங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் ரட்சிப்பை காண்பார்கள். நம்ம எழும்புனோன்னா நம்ம வீட்டில் உள்ள மக்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள், மனம் திரும்புவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. தூங்குகிற நீ என்ன செய், தூக்கத்தை விட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்தோரை விட்டு என்ன செய், எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்து போன நிலைமையில் இருக்கிற மக்களை விட்டு நீ எழும்பு. மரித்து போன மனிதனை போல இருக்கிற நிலைமையை விட்டு நீ எழும்பு. ஜீவனற்ற ஒரு மனுஷனை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து நீ எழும்பு. இன்றைக்கே நீ உயிரடைவாயாக, இன்றைக்கே நீ பலனை பெற்றுக்கொள்வாயாக. எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த ஒரு செல்ஃப் அனலைசிங் இல்லைன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். அடுத்தவன் அவனை பார்க்குறத நம்ம விட்டுருவோம். ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறேன், எல்லா வீட்லேயும் எழுதி போடணும், எல்லா ஆஃபீஸ்லையும் எழுதி போடணும். அடுத்தவன் திருந்த எதிர்பார்க்காதே, நீ உன்னை மாற்றிக்கொள். அடுத்தவன் மாற எதிர்பார்க்காதே, நீ உன்னை என்ன செய், மாற்றிக்கொள். நம்ம எல்லாம் என்ன செய்யணும், அடுத்தவன் மாறணும் எதிர்பார்க்குறோம், அடுத்தவன் மாறவே மாட்டான். நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே எந்த இடத்துலையும் பிரச்சனை வரவே வராது. அவன் அடுத்தவன் மாறணும், நீ மாறுன்னு சொல்கிறோம். அவன் மாற போகிறதில்ல. அரசாங்கத்தை மாற்ற முடியுமா? முடியாது. நம்ம அதுக்கேற்ற நம்ம மாறிக்க வேண்டியதான். நம்ம எப்படி மாற்றுறது? அன்பாக பேசணும், பொறுமையாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எல்லாம் சொல்லி பார்த்தேன், இப்போ நான் எரிச்சல் பட்டு பிரயோஜனமே இல்லை, கோவப்பட்டு பிரயோஜனமே இல்லை, ஆகவே என்னுடைய உடம்பு தான் கெட்டு போகும், இவனுக்காக ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகினால நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் என்றால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நான் சொன்னேன், முதல் பாயிண்ட் சொன்னேன், அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். என்ன செய்யணும்? நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். தற்பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். தேவைப்பட்டால் என்ன செய்யணும் தெரியுமா? 58வது அந்த அதிகாரத்தில் படிக்கிற போது உபவாசம் பண்ணி, சில சாலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தற்பரிசோதனை செய்யணும். மன கடினமாகிவிட்டது, நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை, பிரசங்கம் கேட்க முடியலை, நம்ம வாழ்க்கையில் இந்த மாற்றம் வரவில்லை என்று பார்க்கிற சமயத்தில் நம்முடைய பாவம் என்னன்னு நமக்கே தெரியலை. நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது, நல்லா தெரியுது. இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும்னு விரும்பினா
நமக்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என் குறைகளை குற்றங்களை எனக்கு வெளிப்படுத்தும்னு சொல்லி கேட்கணும். வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். வேத புத்தகத்தை நம்ம டெய்லி யார் யார் வாசிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் பாவங்களை வெளிப்படுத்துவார். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், பைபிள் எல்லாருக்கும் வேணும். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பைபிள் இது எல்லாருக்கும் வேணும். இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இன்னைக்கு அதை பேசுகிறார். கைவைத்து சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையை சுத்தமாக்குகிற இந்த வேத புத்தகத்தை நான் தினந்தோறும் வாசித்து தியானிக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். நீங்கள் 119வது சங்கீதத்தில் வாசிக்கிற சமயத்தில் அங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள், 9ஆம் வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. தேவனுடைய வசனத்தினால் எப்படி தன்னை நம்மை காத்துக்கொள்ள முடியும்? வேத புத்தகத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து வாசிக்க வேண்டும். ஏதோ ஒன்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்காமல் இல்லை. சங்கீதத்தில் எது நமக்கு கையில் வருதோ அதை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். எல்லா புத்தகத்தையும் ஒரு முறையும் நான் படிச்சிருக்கணும். 66 புஸ்தகமும் ஒரு முறையாவது படிச்சிருக்கணும். இப்போ வாழ்க்கையிலையா? இல்லை, ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது படிக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. ஒரு முறையாவது நான் வருஷத்துக்கு ஒரு முறையாக நான் படிக்கணும். இதை நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக வாழ்க்கை மாறும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பாக்கியவான்? அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன, பைபிளில் தியானம் இருந்தால் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும், வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறும், நம்ம மாற்றம் அடைவோம். நம்ம மாறிட்டோம்னா நமக்கு எல்லாமே கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வார். ஏன் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தவில்லை என்று உங்களுக்கு இப்போ தெரிகிறதா? நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டியதுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்கிறதில்லை. வேத புத்தகத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிப்பதன் மூலமாய் வசனம் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. வேதம் நம்மை மாற்றமடைய செய்கிறது. அதாவது ஒவ்வொருத்தருமே உங்கள் வளர்ச்சிக்காக செய்கிற ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? சாப்பிட்றோம். 3 நேரம் சாப்பிட்றோம். 3 நேரம் சத்தான உணவு சாப்பிட்றவங்க உடம்பு என்ன செய்யும்? அது மாற்றம் அடையும், வளர்ச்சி அடையும். மாற்றம் என்றால் வளர்ச்சி அடைகிறது. அதுக்கு பதிலாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நல்லா சாப்பிட்டுட்டான். அதுக்கடுத்து எப்போ? அடுத்த வருஷம் 2018 1ஆம் தேதி அப்புறம்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யாராவது சாப்பிடாமல் இருக்கிறோமா? முடியுமா? அடுத்தது உடனே என்ன செய்கிறோம்? சாப்பிடணும்ல. அதே மாதிரி நமக்குள்ளால் இந்த வசனத்தை வாசிக்கூடிய அந்த ஒரு தாகத்தை கற்று தருவாராக, ஒரு பசியை கற்று தருவாராக. வசனம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நிச்சயமாய் மாற்றும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்த 58வது அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில் நான் சொன்னேன், உபவாசித்து ஜெபிக்கிற சமயத்தில் கட்டுகளை என்ன செய்கிறார்? அவிழ்க்கிறார். அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. நுகத்தடிகளெல்லாம் என்ன செய்கிறது? அகன்று போகிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விதமான அக்கிரமத்தின் கட்டுகள் இருந்தாலும் சரி, விட முடியாத எந்த பாவம் இருந்தாலும் சரி, எந்த சிக்கல்களில் நீங்கள் மாட்டி இருந்தாலும் சரி, உபவாசம் பண்ணி பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணுமா? என்ன செய்யணும்? குடும்பமாக உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். சபைகளில் ஜெபம் வைக்கப்படும். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். சபையில் இருக்கிற மக்கள் பரிசுத்தமடைய வேண்டும் என்றால் விசேஷித்த உபவாச நாட்கள் நியமிக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நியமிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு போதகரை தெரியும். அவர் டைரியில் அவர் வருஷம் பிறந்தவொடனே என்ன செய்வார்னா, அந்த வருஷத்தில் அவர் ஜெப நாட்களை முதலாவது குறிப்பார்.
இந்தந்த நாட்களெல்லாம் ஜெப நாட்கள், இந்தந்த வாரமெல்லாம் ஜெப வாரம். அந்த வாரத்தில் எங்கேயாவது போய் இருந்து அவர் ஜெபம் பண்ணுவாராம், எங்கேயாவது அவர் அந்த நாளில் இருந்தவர் ஜெபம் பண்ணுவாராம். அதனால கர்த்தருடைய புயம் அவர் மூலமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆகவே நம்ம குடும்பத்தை இல்லை கர்த்தருடைய புயம் வெளிப்படணுமா, நம்ம குடும்பத்தில் உபவாச நாட்கள் நியமிக்கப்பட வேண்டும். நீங்கள் சபையில் நீங்கள் ஜெபிக்காட்டாலும் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் கூடி ஜெபிக்க, நம்ம வீட்டில் நம்ம உபவாசித்து ஜெபிக்கக்கூடியதான அந்த அனுபவங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் இருந்து நமக்கு தருவாராக. வீட்டுக்குள்ளே நடமாடுகிற பிசாசு ஓடி போகும், வீட்டில் வர சண்டையெல்லாம் ஓடி போகும், வர சச்சரவுகள்லாம் ஓடி போகும், மந்திரவாதம் எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றுவார். விசுவாசோட கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே தற்பரிசோதனை செய்யுங்க. தற்பரிசோதனைக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறது, உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப இந்த வேளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி, ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றமடைய, பரிசுத்தமடைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் சுபாவம் மாற்றம் உண்டாகணும். நான் குத்தப்பட வேண்டும். என் மனசாட்சியில் குத்தப்பட்டவனாக பாவரிக்கை நான் செய்யணும். பாவங்களை விட்டுவிடணும், அக்கிரமங்களை விட்டுவிட வேணும். உம்முடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே, கேட்கக்கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லை. ஆனால் உங்கள் அக்கிரமங்களே தடையாக இருக்கிறது என்று நீ சொன்னீரே. உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்களே தடையாக இருக்கிறது என்று சொன்னீரே. எழும்பு என்று சொன்னீரே. தூசியை உதறிவிட்டு என்று எழும்பு என்று சொன்னீரே. கழுத்துள்ள கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விடு என்று சொல்லியிருக்கிறீரே. எருசலேமாய் நாங்கள் வீட்டிற்கும்படி உதவி செய்யுங்கப்பா. அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளும்படியாய் உதவி செய்வீராக. தகப்பனே உதவி செய்யுங்க. அசுத்தமான ஜனங்களை விட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு இந்த ஆண்டில் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையிலே கடமைக்காக சபைக்கு வந்து போகிற அனுபவங்கள் இன்றோடு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே நான் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், பலன் கொடுக்காதவனாக இருக்கிறேன். பலன் கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னீரே. தகப்பனே, என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. என்னை நீ சபையிலிருந்து அகற்றிவிடக்கூடாது. என்னை இந்த தேசத்திலிருந்து அகற்றிவிடக்கூடாது. இந்த பூமியிலிருந்து என்னை அகற்றிவிடக்கூடாது. நான் பயன்பட விரும்புகிறேன். நான் பிரயோஜனமான ஒரு மகனாக, மகளாக உமக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க. என் வாழ்க்கையில் கனியற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். கோடரி ஆண்டவரே, மரத்தருகே வைக்கப்பட்டிருக்கிற செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் எனக்குள்ள ஆண்டவரே மனம் திரும்புதல் வராதபடிக்கு மன கடினம் உள்ளவனாய் நான் இனி இருக்கக்கூடாது. நான் உணர்வடைந்தவனாக மனம் திரும்பும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநீதியை விட்டு மனம் திரும்புகிறேன், அசுத்தத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புகிறேன். எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் போராடி ஜெபிக்கும்படியாக நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த ஆண்டில் ஆண்டவரே விசேஷித்த நாட்களை நியமித்துக் கொண்டு தனியாக, குடும்பமாக, சபையாக நான் ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தினந்தோறும் வேத புத்தகத்தை நான் தியானம் பண்ணி வசனத்தின் மூலமாய் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், மாற்றமடைய வேண்டும். அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து சத்தமாய் ஜெபம் பண்ணி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Glory to God. Thank you Lord. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அருள்
வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ அருவியே வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ ஆவி நீசர் பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ. கரங்களை வைத்து சேர்ந்து பாடுவோமா? துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் ஆடி யான் நெஞ்சம் வாரீரோ. தேவை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த நேரத்தில் தேவை உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை கத்திருந்த மாலை வேளையில அவர் செய்கிறபடியாய் தம்முடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்துவாராக. பரிசுத்த புயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், கட்டுகள் அகன்று போகட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் இப்பொழுதே சபித்து அப்புறப்படுத்துகிறேன். வியாதி இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுதே சுகமடைவார்களாக, இப்பொழுதே சுகமடைவார்களாக, இப்பொழுதே ரட்சிக்கப்படுவார்களாக, இப்பொழுதே மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான ரோகங்களும், சகலவிதமான பலவீனங்களும், சகலவிதமான பிரச்சனைகளும் உடைய வாழ்க்கையில் நீங்கி போகும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்த வேணும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை கொடுக்க வேணும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் சந்தோஷத்தை கொடுக்க வேணும். உம்முடைய வல்லமை இந்த வேளையில் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Thank you Lord. Hallelujah. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவளை நீ சுகமாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. கேட்ட வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் எங்கள் லட்சியம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமே எங்கள் லட்சியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. மாற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்பதல்ல, நாங்கள் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை எதற்கென்று நாங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்க, ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும்படி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கும் சமாதானம் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்னும் இன்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.